மனமிரகமாவியானவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் அவனவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திறப்பின் வாசல்ல நிக்கிறேன்னு சொல்லி சின்ன குடாத்து வாசல்ல வந்து நாங்க எப்படி ஜெபிக்க வரதா சல்லிப்பா ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேசத்தின் ராஜாக்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ராஜாக்கள் என்னாலே அரசாளுகிறார்கள் சொன்னீங்களப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களெல்லாம் ரட்சிங்க ஏசப்பா. சோத்ரம் 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 ஏசப்பா சோத்ரம். இன்றைய சூழலில் பிறருக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபிக்கிறவர்கள் மிகவும் சொற்ப நபர்களே. இங்கே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்பது போல ஒருவருடைய ஜெபம் மட்டும் ஜெப தூபங்களாய் அவர் சமூகத்தை எட்டினது எப்படி? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. தவறு எங்கே என்று தேடுவோமா? பிளாஷ்பேக். யாரையுமே காணோம், பாஸ்டரையும் காணோம், அக்காவையும் காணோம். இவங்க 2 பேரும் அப்படி என்னதான் வேலையே தெரியல. சர்ச்சுக்கு ஜெபம் பண்றதுக்கு நான் வந்திருக்கிறேன், பொறுப்பே இல்லாம ஆள் காணுமே. இப்ப என்ன பண்றது? நான் வேற புது சாரி செயின்லாம் வேற போட்டு வந்திருக்கிறேன். யாருக்காவது 2 பேர் காமிச்சாதானே எனக்கு தூக்கம் வரும். இப்ப நான் ஜெபம் பண்ண வந்தேன், அவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? என்னக்கா வெளியில நிக்கிறீங்க? ஆடு தானா வந்து சிக்கிறேன் வச்சு செஞ்சிடும். என்னக்கா கேக்குற பதிலே சொல்லாம வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன கேட்டா? ஐயோ என்ன சொல்றதுன்னே தெரியலையே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்ன கேட்ட? நானா ஜோம் பண்ணலான்னு சின்ன படத்துக்கு வந்தேன்னா அந்த அம்மா உள்ள அவங்க வர லபலபலபலன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. உள்ள ஜோம் பண்ணவே முடியல. அதான் எழுச்சி வெளியில வந்துட்டேன். என்ன விசேஷம்க்கா? புது சாரி கட்டியிருக்கீங்க, செயின் கூட ரொம்ப புதுசா இருக்க. அதுவா